உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, எவ்வளவுதான் பெண்கள் பாதுகாப்புக்காக சட்டங்கள் இயற்றினாலும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் வேலியாகவும் இருக்க வேண்டிய கணவனை கொடுமைப்படுத்தினாலும் பாதுகாப்பும் நியாயமும் பெற்றுத்தர வேண்டிய காவல்துறைகளிலே சில கொடூரக்காரர்கள் இருந்தால் அந்த பெண் என்ன செய்வாள்? அப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் தான் கர்நாடக மாநிலத்தில் நடந்துள்ளது. இது தொடர்பான விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலம் தட்சண கன்னட மாவட்டம் மங்களூருக்கு பக்கத்தில் இருக்கு. இங்கு 35 வயது நிரம்பிய ஒரு பெண் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு கணவர் இருக்கார். அந்த கணவர் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார். இந்த கொத்தனார் தன்னுடைய மனைவியை தவறாக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டுள்ளார். இதற்காக மனைவிக்கு பணத்தாசையும் தூண்டிவிட்டிருக்கிறார். பிறகு மனைவியை வலுக்கட்டாயமாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்த அந்த பெண்ணை நிர்பந்தம் படுத்தியிருக்கிறார். இதற்கு அந்த கொத்தனாரின் மனைவி எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் கணவரின் நிர்பந்தம் காரணமாகவே வேறு வழியின்றி அவர் சொல்கிறபடியே நடக்கும் நிலை அந்த பெண்ணுக்கு வந்துள்ளது. கணவர் சொன்ன இடத்தில் விபச்சாரமும் செய்திருக்கிறார் அந்த பெண். இதனை கணவரே மறைந்திருந்து வீடியோவும் எடுத்திருக்கிறார். ஆனால் இப்படி வீடியோ எடுத்தது சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் அந்த மனைவி, இனிமே நீ சொல்வது போன்று என்னால் நடக்க முடியாது, என்னை விட்டுவிடு என்று சொந்த கணவனிடமே அந்த பெண் மன்றாடியுள்ளார். ஆனால் கேட்காத அந்த கணவன், நீ இதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் மறைந்திருந்து எடுத்து வைத்திருந்த அந்த வீடியோவை காண்பித்து இதை மோசமான வழியில் நான் பரப்புவேன் என்று அந்த மனைவியை மிரட்டத் தொடங்கியிருக்கிறார் சொந்த கணவன். அதோடு மட்டுமல்லாமல் தினமும் அந்த மனைவியை கொடுமைப்படுத்தி கெட்ட வார்த்தைகளால் திட்டி அடித்து உதைத்திருக்கிறார். நாளுக்கு நாள் அடி உதை தாங்க முடியாமல் நிலை குலைந்த அந்த மனைவி இது பற்றி யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவித்திருக்கிறார். அப்போதுதான் தனக்கு தெரிந்த போலீஸ்காரரான சந்திரநாயக் காவூர் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்ப்பதால் அவரிடம் சென்று கண்ணீர் விட்டு முறையிட்டிருக்கிறார் அந்த பெண். உடனே அந்த போலீஸ்காரர் நேரடியாக சம்பந்தப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு வந்து அவரது கணவரிடம் விசாரணை மேற்கொண்டார். அவரது செல்போனை பிடுங்கி அதில் பதிவாகியிருந்த அந்த மனைவியின் ஆபாச வீடியோக்களை அளித்திருக்கிறார். தனக்கு நீதி கிடைத்துவிட்டது, தனக்கு தெரிந்த போலீஸ்காரர் தன் கணவனின் கொடுமையை அடக்கிவிட்டார் என்று எண்ணிய அந்த பெண்ணிற்கு அந்த போலீஸ்கார் மூலமே மறுபடியும் பிரச்சனை துவங்கியுள்ளது. அதாவது, நான் உன் கணவரை மிரட்ட தொடங்கிவிட்டேன், அவர் விலகி சென்று விடுவார், ஆனால் நீ என் ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் அத்துமீற தொடங்கியிருக்கிறார். தெரிந்த போலீஸ்காரர் தானே என்று எண்ணி தனது அந்தரங்க விஷயத்தை சொல்லி தன் கணவரிடமிருந்து விடுதலை பெற்று தருமாறு வேண்டிக் கொண்ட அந்த பெண்ணிற்கு அந்த போலீஸ்காரர் மேலும் துயர சம்பவத்தை கொடுத்திருக்கிறார். நம்பி வந்த அந்த பெண்ணை தனக்கு இரையாக்கி கொண்டதோடு மட்டுமல்லாமல் தனக்கு தெரிந்த போலீஸ்காரர் தனக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் அந்த பெண்ணை இரையாக்கி உள்ளார் அந்த வக்கரம புத்தி படைத்த போலீஸ்காரர். இதனால் உடல் மற்றும் மன ரீதியாக பாதிப்புக்குள்ளான அந்த பெண் இது குறித்து கங்கன்வாடி போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது கொத்தனார் வேலை செய்யும் கணவர் எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததால் தன்னுடைய பண தேவைக்காக மனைவி வைத்து விபச்சாரம் செய்து அதில் வரும் பணத்தை வைத்து அவர் ஆடம்பர வாழ்க்கை செய்திருக்கிறார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொடுமைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று நம்பி சென்ற அந்த பெண்ணிற்கு துரோகம் இழைத்த போலீஸ்காரர் சந்திரநாயக் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணை வைத்து ஏராளமான பணத்தை சம்பாதித்ததும் தெரிய வந்திருக்கிறது. இப்போது கங்கனவாடி போலீசார், அயோக்கிய போலீசார் சந்திரநாயக், கொத்தனார் கணவர் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பெண்ணை கல்யாணம் செய்து அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டிய கணவனே பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த மனைவியை விபச்சாரத்தில் தள்ளிய கொடுமை பெங்களூருவில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பி போலீஸ்காரரிடம் உதவிக்கு சென்ற அந்த பெண்ணை வைத்து அதே போலீஸ்காரர் பாலியல் பலாத்காரம் செய்து தனக்கு தேவையான பணத்தை அந்த பெண்ணை வைத்து சம்பாதித்த அந்த போலீஸ்காரர் சந்திரநாயக்கை போலீசார் கைது செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.